அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழர்களாக இருக்கீங்களா? குவைத்துக்கு வீட்டு டிரைவராக நீங்கள் வரீங்களா? அதுக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இந்த டிரைவிங் ஓட்டுறதெல்லாம் இவனுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிய மாட்டேங்குது இவனுங்களுக்கு. நம்ம விடிய விடிய ஓட்டுனாலும் சும்மா இதை உட்காந்து ஆடம்பரமாக நம்ம ஓட்டுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு நம்ம வேறு வேறு வேலை பார்க்கணும். ஏன்னா டிரைவர் வேலைக்கு மட்டும் இங்கே நம்மள எடுக்கிறது கிடையாது. அவனுங்களுக்கு தேவைப்பட்டால் அவனுங்க எந்த வேலை வேணாலும் நம்மளுக்கு கொடுப்பானுங்க. ஏன்னாக்கா இந்த டிரைவர் எல்லாருமே இப்போ ஓட்டுறாங்க இந்த ஊரில். ஓட்டுறதுனால நம்ம சொகுசாக அப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி ஓட்டுறோன்னு அவனை நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் இருக்கிற கஷ்டம் இதை நம்ம டிரைவருங்களுக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம். அவனும் சும்மா இங்கே போகிறது வரத்துக்கும் மற்ற நேரம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் அவனுங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, இது ஒரு கஷ்டமான வேலைலாம் கிடையாது, இவனுங்களுக்கு இது இல்லாமல் வேறு வேலை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் டிரைவரை மட்டும் நம்பி வராதிங்க. இங்கே பல வேலை கொடுப்பானுங்க. அவனுங்களுக்கு கம்பெனி இருந்தாலும் உங்களை கம்பெனிலையும் போய் வேலை பார்க்க சொல்லுவானுங்க. அந்த